வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். ஏடி யாழினி, எத்தனை மணிக்கு எழுந்தாவ? நான் ஒரு 3 மணி போல எழுந்தேன். ஒரே தூக்கம் வருது. நான் ஒரு படுக்கிறேங்க. கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எழுப்பி விடு. சரிடி, எழுப்பி விடுறேன். அப்புறம்க சொல்லுடி. அது இல்லைக்க, எப்பக்க அந்த ஃபோனை ஓப்பன் பண்ணுவா? நீ வேலைக்கு போகிற நேரம் நான் யூஸ் பண்ணிப்பல்ல, அதுக்கு தான் கேட்கேன். அதுக்கு என்னடி, நம்ம 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் கிளம்பி வேலைக்கு போயிட்டு நேரமே வீட்டுக்கு வந்துடுறேன். பிறகு அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீ சொல்கிறதும் சரிதான். 70,000 ரூபா போனு சாமி கும்பிட்டு பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம்க்க. ஏங்க என்ன ஒரு தடவை அந்த பெரிய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயேன். எதுக்குடி? பெரிய வீட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போறாவ? இங்காரிடி, வேலை செய்யறதுனா என்னோட முடிஞ்சுது. நீலாம் அந்த வேலை செய்யற வேலைலாம் வச்சுக்காத. அச்சோ, அதுக்கு இல்லைக்கா, சும்மா வந்து பார்த்துட்டு உதவி செஞ்ச ஐயாவுக்கு நன்றி சொல்லலாம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் கேட்குதேன். கதிர் ஐயா, அர்ஜுன் ஐயா, இவங்களெல்லாம் நான் பார்த்தது கூட கிடையாது. பார்க்க எப்படி இருப்பாவ? அப்படியே பார்த்துட்டு நன்றி சொல்லிடலாம் பார்த்தியா? சொல்லுவாவ. ஹேடி, அர்ஜுன்ல நம்மள மாதிரி சாதுவாக தான் இருப்பான். ஆனால் கதிரையா அப்படி கிடையாது. எப்போ பாரு வெறப்பா இருப்பாரு. அவ்வளோ சிடுமூஞ்சியாக்கா? சிடுமூஞ்சின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அவளை பார்த்தாலே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அதுவும் நான் வேலைக்கு போன புதுசுலலாம் ரொம்ப முறைப்பாக. ஏதாவது ஒரு பிரச்சனையில அவர்கிட்ட மாட்டிக்கிட்டே இருப்போம். பயமா இருக்கும் தெரியுமா? ஆனால் இப்போ சாதுவாக தான் பேசுகிறாவ. எனக்கு அவங்க மேலே அந்தளவுக்கு பயமும் இல்லை. இருந்தாலும் வெறப்பாக தான் இருப்பாவ. ஆனால் ரொம்ப நல்லவக. எனக்காக எவ்வளோ உதவி பண்ணியிருக்காவ தெரியுமா? ரொம்ப கரிசனம் காட்டுவாவ. ஒரு தடவை அவரை காதலிக்க பொண்ணுக்காக வச்சிருந்த புடவையே எனக்கு கொடுத்தாங்கன்னா பார்த்துக்குவேன். என்னக்கா சொல்லுத? அவங்க காதலிக்கிற பொண்ணுக்கு வச்சிருந்த புடவைய உனக்கு எதுக்கு கொடுத்தாவ? அது ஒரு பெரிய கதைடி. ஒரு பிரச்சனையில என் தாவலியெல்லாம் நனைஞ்சு போய் ஈரமாக நின்றுட்டு இருந்தேன். ஈரத்தில் நடுங்கி இருக்கிற என்னை பார்த்து அந்த சேலையவே கொண்டு வந்து கொடுத்துட்டாவ. அவ்வளோ நல்லவக. உண்மையிலே கதிரையா ரொம்ப நல்லவர் தான். எனக்காவது ஒரு நாள் அவரை பார்த்து நான் நன்றி சொல்லியே ஆகணுங்க. நீ நல்லா படித்து டாக்டர் சீட்டு வாங்கி நான் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு ஒன்று கூட்டிகிட்டு போவேன். சரிக்க, நான் நல்லா படிப்பேன். எப்படியாவது டாக்டர் சீட்டு வாங்கிடுவேங்க. ஆனாக்க இப்போ என்னால் முடியல. கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு என்னை எழுப்பி விட்டுரு, மறந்துடாத. சரிடி, எழுப்பி விடுறேன். நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி வந்து உன்னை எழுப்பி விட்டுட்டு போகிறேன். ஏஞ்சி எப்பயும் போல் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு மருந்து கொடுத்துரு. நீயும் சாப்பிட்டுடு. மதியமும் மறக்காமல் அப்பாவுக்கு மருந்து கொடுத்துட்டு சாப்பாடும் கொடுத்துரு. நான் இன்னைக்கு சாயங்காலம் நேரமே வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். சரிக்க. இவளா? இவகிட்ட பேச்சு கொடுத்தா கல்யாண கதை எழுப்பாளே. என்னத்தை சொல்லி தட்டி கழிக்க? உள்ளதை சொல்லிட வேண்டியதுதான். பிறகு என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய போகிறது தானே, அதை இப்பவுமே சொல்லிடுவோம். என்ன மைனியோ, பார்த்தும் பார்க்காத மாதிரி உட்காந்துருக்கிய? எப்படி இருக்கிய? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ? தியா எப்படி இருக்கா? சுத்தி வளைச்சி என் பிள்ளைகிட்ட தான் வரா. காரியம் தெரிஞ்சவ, அதான் இப்படி இருக்கா. மைனியோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான். வாமா உட்காரு. அப்புறம் மைனியோ, வீட்டில் இருக்கிறவளா எப்படி இருக்காவ? நல்லா இருக்காவம்மா. அப்புறம் அண்ணன் உங்ககிட்ட ஏதாவது வந்து சொன்னாவளா? சொன்னாவம்மா. நீங்க என்ன சொல்லுதிய? என் மௌனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுக்கறதுல உங்களுக்கு சம்மதமா? ஏன் சம்மதத்தை என்னம்மா சொல்ல? பிள்ளைய
2 பேருக்கும் பிடிச்சி போகணும். உங்க பையன் மனசுல யார் இருக்காவன்னு தெரியணும். அவன் மனசுல என் பிள்ளை இருந்தா கேட்டி கொடுத்துட வேண்டியதான். என்ன இவங்க பேசுற முறையே சரியில்லை. நீ தான் உன் பிள்ளைகிட்ட கேட்டு சொல்லணும். மைனி என்ன சொல்லுதிய? என் பிள்ளைக்கு நான் யாரை பார்த்து கெட்டி வைக்கணும், அவனை தாராளமா கெட்டிக்குவான். அவன் என்கிட்ட சொல்லிவிட்டான், நீ யாரை வேணாலும் பாருமா நான் கெட்டிக்கிடுறேன்னு. அப்படியா சொன்னா? ஆமா மைனி. சரிம்மா, அனாத்தியா ஜாதகத்துல இன்னும் 2 மாசத்துக்கு அவளை கல்யாணத்தை பத்தி பேச்சே எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாவ. எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 மாசம் போட்டும், போறவைக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிடலாம். அதனால தான் அண்ணன் 2 மாசம் கழிச்சு பேசலான்னு சொன்னாவளோ. அண்ணன் வீட்டுக்கு வரும்போது கேட்டதுக்கே அவங்க இதை தான் சொன்னாவ, 2 மாசம் போட்டும் பொறவை பேசிக்கிடலான்னு. நாங்க தான் உங்களுக்கும் தியாவுக்கும் சம்மதமான ஒரு வார்த்தை கேட்டுக்கிடலாமேன்னு கேட்டோம். எல்லாம் சரிதான், ஆனா 2 மாசம் போட்டும் பொறவுக்கு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். பிள்ளைகிட்ட இன்னும் எதுவும் சொல்ல இல்லை, எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவளுக்கு விருப்பம் இருக்கான்னு பொறவை கேட்டுக்கலான்னு விட்டுட்டோம். சரிங்க மைனியோ, நீங்க சொல்றதும் கரெக்டு தான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பிறகு விருப்பமா என்னன்னு கேட்டுக்கிடுவோம். இன்னும் 2 மாசம் தானே, போறதே தெரியாது. மாசம் போட்டும் அதுக்கு பிறவைக்கே எது வந்தாலும் பேசிக்கிடலாம். சரிம்மா. அப்புறம் மைனியோ, நம்ம வீட்டுல வருஷம் பூஜை வைப்போம் இல்லையா, இந்த வருஷமும் வைக்கிறோம். மறக்காம குடும்பத்தோட வந்துருங்க. பூஜை எப்படியும் 1 வாரத்துக்கு வீட்டுல நடக்கும், நீங்க முன்னாடியே வந்துடணும். இப்பதான் தியாவும் வீட்டுல தானே இருக்கா, அவளையும் அப்படியே கூட்டிட்டு வந்துருங்க. இதெல்லாம் முறையா வீட்டுக்கு வந்து கூப்பிடணும். கோவில்ல பார்த்துட்டேன், கோயிலை விட நல்ல இடம் ஏதாவது இருக்கா என்ன, அதான் இங்கனையே வச்சு சொல்லிடுறேன். அவங்க வந்து உங்க வீட்டுல வந்து கூப்பிடுவாவ. கண்டிப்பா வந்துருங்க. சரிம்மா வந்துடுறோம். இதுவும் நல்லதுக்கு தான், அவ வீட்டுல பூஜை வைக்கிறேன்னு சொல்லுதா. இதை சாக்கா வச்சு அவ வீட்டுக்கு போய் என்ன நடக்குதுன்னு நம்ம நேர்லயே பாத்துக்கிடலாம். எப்படியும் அந்த வேலைக்காரியும் அங்கதான் இருப்பா. இதை வச்சு அந்த கதிரோட கோணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம். 1 வாரம் இருக்கு, அங்கனையே தங்கிட வேண்டியதுதான். அப்புறமா உன் இளைய மவனெல்லாம் என்ன பண்றானுவோ? ஆதி எங்க மைனி இங்க வரான். இந்த பூஜைக்கு தான் எப்படியாவது அவனை வர வச்சிடணும். அப்படி வர இல்லைன்னா அவன் இருக்கிற இடத்துக்கே போய் இழுத்துட்டு வந்துருவான். பாத்துங்க, எப்ப பாரு வேலை வேலைன்னு இருக்கா. குடும்பத்தையும் பார்க்கணுமா இல்லையா? ஆமாம்மா, குடும்பத்தையும் பார்க்கணும் தான். எப்ப பாரு வேலை வேலைன்னு இருந்தா இப்படி. அதான் மைனி நானும் பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல கதிர் கல்யாணம் முடியட்டும், பரவாயில்ல நான் உடனே பிடிச்சி அவளுக்காவது கட்டி வச்சிட வேண்டியதான். அப்பயாவது வீட்டு பக்கம் வந்துட்டு போவோம் பாத்தீங்களா? ஆமாம்மா. சரிம்மா, லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். வீட்டில் போட்டது போட்டபடியே கிடக்கு, வீட்டுக்கு கிளம்புறேம்மா. சரி மைனியோ, பார்த்து போங்க. அப்புறம் மைனியோ, மறக்காம வந்துருங்க. கோயில்ல வச்சுதான் கூப்பிட்டாலே வரலாமா வேணாமான்னு யோசிக்க கூடாது. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் வந்துருங்க. அதெல்லாம் வந்துருவேம்மா. சரி மைனியோ, நானும் கிளம்புறேன். சரிம்மா. வாமா அகிலா, ஐயரு பூஜை சாமான் எழுதி கொடுத்துட்டாவ. பையில விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் வாங்கி பதனமா வை. எந்த பொருளும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவங்க கேட்கும்போது சரியா எடுத்து கொடுக்கணும், பார்த்துக்கோ. சரிங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன். பிறகு வீட்டுக்கு வர விருந்தாட்களுக்கெல்லாம் சாப்பாடுக்கு மளிகை சாமான் காய்கறி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. தோட்டத்தில் இல்லாத காய்கறியை மட்டும் கடையில் வாங்கிக்கோங்க. மளிகை சாமான் லோடு வந்து இறங்கியிருக்கு, அதை எடுத்து உள்ள வச்சிருங்க. சரிங்க. பிறகு வேற என்ன வாங்கணும் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அப்பப்போ டீ காப்பி போட்டு கொடுக்கணும். பண்ணையிலேருந்து பால் கொஞ்சம் கூட அனுப்ப சொல்லுங்க. பிறகு ஏதாவது ஜூஸ் போடணும்னா ஜூஸ் பவுடர் ஏதாவது வாங்கணும். அப்படி இல்லைன்னா டின்னில் ஜூஸ் விற்கும், அதையாவது வாங்கி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுப்போம். தேவைப்படுறவ எடுத்து குடிச்சுப்பாவ. பார்த்தீங்களா? ஜூஸ் ஏமா மோர் கலக்கி வச்சிரு. என்னங்க நீங்க பேசுறிய? விருந்தாட்கள்லாம் எதை குடிப்பாவ எதை குடிக்க மாட்டாங்க நமக்கு எப்படி தெரியும்? எல்லாத்தையும் வாங்கி வைப்போம், அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ குடிச்சுக்கிட்டோம். இதெல்லாம் பாரபட்சம் பார்க்க முடியுமா என்ன? சரிம்மா, அப்போ நான் ஜூஸுக்கு மட்டும் ரெடி பண்ணுறேன். அப்புறம் எல்லா ரூமையும் சுத்தம் பண்ணணும். நானு லட்சுமி இருக்கேன், அவன் மொவ இருக்கா. ஆட்கள் பத்தாது. இன்னும் 2 பேர் யாராவது இருந்தாங்கன்னா அனுப்பி விடுங்க. விருந்தாட்கள் தங்குறதுக்கு ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வைக்கணும். பார்த்தீங்களா? சரிம்மா, நான் தோட்டத்தில் வேலை செய்கிற யாராவது 2 பேரை அனுப்பி விட்றேன். 2 பேர் போதுமா? 2 பேர் போதுங்க, அவங்கள வச்சு நான் வேலை பார்த்துக்கிறேன். சரிம்மா, பிறகு வேற என்ன வேணும்? எல்லாத்தோட ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம ஆதி பையில இங்க வர வைக்கணும். 1 வருஷமா வேலை செய்யறேன்னு சொல்லி வீட்டு பக்கமே வரல. அவனை என்னத்தையாவது பண்ணி வீட்டுக்கு வர வைங்க. நான் போன் அடிச்சா எடுக்கவும் மாட்டேங்கிறான்.
பெரியவன் ஃபோன் பண்ணா மட்டும் பட்டன் பண்ணுறான். அப்படியே தவறி நான் ஃபோன் பண்ண எடுத்தா கூட வேலையில் இருக்கேன் பிறகு பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சிடுறான். நீங்கள் என்னத்தையாவது சொல்லி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க. பூஜை நேரத்தில் அவன் இல்லைன்னா எப்படி? நம்ம பிள்ளை எல்லாரும் இங்கே இருக்கணும். சரிம்மா, நீ சொல்றதும் சரிதான். நான் எப்படியாவது ஆதியை வர வைக்கேன். அவன் வந்துட்டா அதே போதுங்க எனக்கு. அதுக்கு எதுக்குமா ஆகில இவ்வளோ கவலைப்படுறா? நம்ம புள்ள ஆதி, அவனையே வர வைக்க முடியாது. நான் பேசி அவனை வீட்டுக்கு வர சொல்றான். இப்படியாவது வர சொல்லுங்க. அவன் व्यसனமே எனக்கு பெரிய व्यसனமா இருக்கு. பிள்ளைய பார்த்தே 1 வருஷம் ஆகுது. எப்படி இருக்கானோ என்ன பண்றானோ. கதிரு, கை எப்படி இருக்கு? இப்ப ஏதாவது எரிச்சல் இருக்கா? ரொம்ப எரிஞ்சா சொல்லு கதிரு, ஆயின்மெண்ட் மாத்தி தரேன். இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எரிச்சல் கொஞ்சம் குறைச்சலா தான் இருக்கு, ரொம்பலாம் எரியல. ஆ, அப்புறம் என் மேல இன்னும் கோவமா தான் இருக்கியோ? என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்க? நான் தான் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டேனே, இனியும் என் மேல கோவமா தான் இருக்கியோ? கதிரு, நான் தான் பல தடவை உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். நான் செஞ்சது தப்பு தான் இல்லைன்னு நான் ஒரு நாளும் சொல்லல. அதுக்காக இப்படியே என்கிட்ட பேசாமலே இருக்க போறியா? ப்ளீஸ் கதிரு, என்னை மன்னிச்சிரு. அர்ஜுன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க? போய் வேலையை பாரு. என்ன கதிரு, நான் இவ்வளோ தூரம் பேசுறேன், என்னை அவாய்ட் பண்ற மாதிரியே இருக்க. வேற என்னல பேசணும்? இல்ல, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எனக்கு உறுத்தலா இருக்கு கதிரு. என்னாலதான் உனக்கு கெட்ட பேர் வந்துடுச்சு. பாரு அர்ஜுன், நடந்தது நடந்து போச்சு. இனி அதை மாத்த முடியாது. இனிமேலாவது கொஞ்சம் மெச்சூர்டா யோசி. சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்காத. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு நான் உனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்லை. நீயே நல்லா படிச்ச ஒரு டாக்டர் தான், பார்த்து இருந்துக்கோ. நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேசி என்ன புண்ணியம்? இனிமே நடக்க போறத பாரு. அந்த பிள்ளைகிட்ட அதிகம் பேசாத. நீ பேசினா அது உனக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை. பார்த்துக்கோ. ஏப்பா 2 பேரும் இங்கே தான் இருக்கீங்களோ? கதிரு. ஆ அப்பா, சொல்லுங்க. சரி, அந்த ஆதி பயலுக்கு ஒரு போனை போடியா. அவனை ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லணும். அடுத்த வாரம் பூஜை இருக்கு பாத்தியா? அதான் விருந்தாட்கள் எல்லாரும் வராவ. அவன் வராம இருந்தா எப்படி? அந்த பயலுக்கு போனை போட்டு என்கிட்ட கொடு, நான் பேசுறேன். மொபைல் உள்ள சார்ஜ் எழுதுப்பா, நான் எடுத்துட்டு வந்து தரேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லிடு. இதுக்கு மேலேக்கு ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருந்தான், 2 பேரும் அவன் இருக்கிற இடத்துக்கே போய் குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துருங்க. என்னல, புரிஞ்சுதா? ஆ சரிப்பா. ஆ, நான் கால் பண்ணி அவனை வர சொல்றேன்ப்பா. சரியில்ல, நீ சொன்னாதான் அவன் கேட்பான். நீயே ஃபோன் பண்ணி சொல்லிடு. அப்படி முரண்ட பிடிச்சா என்கிட்ட கூட, நான் பேசிக்கிறேன். ஆ சரிப்பா. கதிரு, கை எப்படி இருக்கு? பரவாயில்லையா? ஆ, இப்போ பரவாயில்லப்பா, சரியாயிடுச்சு. இப்போலாம் அதிகமா எரியல, எரிச்சல் குறைஞ்சிடுச்சு. சரிப்பா, பார்த்து சூதானமா இருக்கணும். கண்டபடி நெருப்பு பக்கம்லாம் போகக்கூடாது. இன்னும் 2 மாசத்துல உனக்கு கல்யாணம் இருக்கு, பார்த்து இருந்துக்கோ. என்னப்பா சொல்றது புரிஞ்சா? ஆ சரிப்பா. சரி, முதல்ல போய் அந்த பையன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு. இப்போ போய் சுத்தம் பண்ணு. இங்க பாரு, ஒரு தூசி துரும்பு கூட இருக்கக்கூடாது என் ரூம்ல. எல்லாம் நீட்டா க்ளீன் பண்ணியிருக்கணும். சரிங்கம்மா. இப்பதான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். அப்படியே அந்த பாத்ரூம்ல சோப்பு கரெல்லாம் அங்கங்க இருக்கு, அதையும் சேர்த்து கழுவி விட்டுரு. சரிங்கம்மா. சொல்ற எல்லாத்துக்கும் மண்டிய சரிங்க நான் ஆட்டிட்டு வேலையை ஒழுங்கா பண்ணலன்னு வச்சுக்கோ. ஏன் அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. ஒழுங்கா சுத்தம் பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. நான் என் பிள்ளையோட பள்ளிக்கூடம் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, நீங்க போயிட்டு வாங்க, நான் சுத்தம் பண்ணி வைக்கேன். என்ன இது நகை மாதிரி இருக்கு? முள்ளம்மா என்ன பொறுப்பே இல்லாம நகையை பெட்டு மேல வச்சுட்டு போயிருக்காவ. நமக்கு எதுக்கு வம்பு? அது இருந்த இடத்துலயே இருக்கட்டும், நம்ம வந்த வேலையை பார்ப்போம்.
பண்ணியாச்சு. சினி வெளியே இருக்கிற ஹால் எல்லாம் சுத்தம் பண்ணணும். ஹேல ஆதி, கேக்குதல்ல? அண்ணா, கேக்குது, சொல்லுங்க. உன் மனசுல என்னல நினைச்சிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்து 1 வருஷம் ஆகுது. அம்மா கால் பண்ண எடுக்க மாட்டியாம? என்ன? அண்ணா, அது வந்து வேலை பிஸியில. சென்னையில வேலை பிஸி. வருஷத்துல 365 நாள் உனக்கு வேலை இருக்குதோ? அப்படி என்னல வேலை? ஒரு நாள் கூட லீவ் இல்லாம? அண்ணே, வரேண்ணே. லீவ் கிடைக்கும் போது கண்டிப்பா ஊருக்கு வரேன். சேய், என்கிட்டயே வா. இந்த டைலாக நான் உன்கிட்ட இருந்து எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். நான் ஒவ்வொரு தடவை உனக்கு கால் பண்ணி ஊருக்கு வான்னு சொல்லும் போதும் நீ இதே கதை தான் சொல்லிட்டு இருக்கா. சென்னை ஆதி, என்னை அந்த அளவுக்கு முட்டாளன்னு நினைச்சிட்டியோ? இங்காரு, வீட்டுல பூஜை நடக்க போகுது. ஒழுங்கு மரியாதையா வீடு வந்து சேரு. அதையும் மீறி வேலை இருக்கு அது இருக்குன்னு வீட்டுக்கு வரல, பிறகு நான் அங்க வர்ற மாதிரி இருக்கும். அண்ணா, அது வந்து என்னன்னு இப்படி சொல்றீங்க? ஆபீஸ்ல நம்ம நினைச்ச நேரத்துக்குலாம் லீவ் எடுக்க முடியாது. வேலை ரொம்ப பிஸியா இருக்கு. இப்போ வேற புது ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு எப்படி நான் வர்றது? ஏன் உங்க ஆபீஸ்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடையாதோ? உன் கதையெல்லாம் ஒன்றும் தெரியாது. அம்மா கிட்ட சொல்லல, என்கிட்ட சொல்லாத. எந்த வேலையா இருந்தாலும் லேப்டாப் எடுத்துட்டு வா, வீட்டில் பார்த்துக்கிடலாம். அண்ணா, அது வில்லேஜ்னா நெட்ஒர்க் ப்ராப்ளம் வரும், அது இதுன்னு இருக்கும். என்னால ஃப்ரீயா வேலை பார்க்க முடியாது. இங்க தானே பர்ஃபெக்டான பிளேஸ். இங்க தான் எனக்கு வேலை பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. அங்க ஒழுங்கா நெட்டு கிடைக்காது, சிக்னல் இருக்காது, கால் பண்ணணும். கரெக்டா அந்த டைம்ல ஏதாவது ஒரு சவுண்ட் டிஸ்டர்ப் ஆகும். இல்லைண்ணா, அதெல்லாம் செட் ஆகாது. நான் ஃப்ரீ ஆயிட்டு இன்னொரு நாள் வரேன். ஓ, உனக்கு நெட்டு தான் பிரச்சனை. நெட்வொர்க் ஃபாஸ்டா இருந்தா வருவியோ? வருவேன்னு. நெட்வொர்க் இஷ்யூ தானே ப்ராப்ளம். இல்லைன்னா நான் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராம இருக்க போறேன்? இன்னும் 2 நாள்ல இந்த வீட்டுக்கு வைஃபை கனெக்ஷன் இருக்க போறேன். பிறகு நீ எவ்வளோ நெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒழுங்கு மரியாதை வீடு வந்துச்சு. அண்ணே, அது சென்னையில வந்து போயின்னு கதை விட்டுட்டு இருக்கா. இப்ப என்ன சொன்ன என்கிட்ட? நெட்டு தான் பிரச்சனைன்னு சொன்னியா இல்லையா? இன்னும் 2 நாள்ல வைஃபை கனெக்ஷன் வந்துடும். ஒழுங்கு மரியாதை வீடு வந்துச்சு. இல்ல அப்புறம் நான் அங்க வர வேண்டி இருக்கும், பாத்துக்கோ. போனை வைக்க. அண்ணே, வயல போன. வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு என்னென்ன கதை விடுறான் பாரு. பெத்தவைய கூட பிறந்தவைய யாரையும் பார்க்கணும்லாம் கிடையாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸோட கும்மாலம் அடிக்க வேண்டியது. இதுக்காக தானே வீட்டுக்கு வர மாட்டேற? வாழை உன் கையை காலை முறிச்சு இங்கேயே போடுறான். போற எப்படி நீ வேலைக்கு போறான்னு நான் பார்க்க. ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போனா வீட்டையே மறந்துடணும்னு ஏதாவது இருக்கா என்ன? இவனை பெத்த பாவத்துக்கு இவனை நினைச்சு புலம்பிட்டு கிடக்குறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு இவனுக்கு வலிக்குது. என்ன சீமையிலேயே இருக்கான்? எங்கன தானே இருக்கான். ஒரு நாள் வந்து முகத்தை காட்டிட்டு போனாதான் என்ன? இன்னைக்கு மட்டும் அவன் சொல்றத மட்டும் கேட்கல. ஒரு நானே போய் அவனை இழுத்துட்டு வந்துடுறேன். பார்த்து ஏய், என்ன வேலை பார்க்குற நீ? உன்னால ஸ்டெடியா நிக்க முடியாதா? எப்போ பாரு எங்கேயாவது ஏற வேண்டியது, உழ வேண்டியது, என் உயிரை வாங்க வேண்டியது. உன்னை யார் இது மேல யார் சொன்னா? ஐயா, வீட்டுல பூஜை நடக்க போகுது. வீட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்ல, அதுக்கு தான் ஐயா. இந்த ஃபேன்ல அழுக்கு ரொம்ப இருந்தது, அதான் சுத்தம் பண்றதுக்காக ஏறினேன். இங்க பாரு, உன்னால ஒழுங்கா சுத்தம் பண்ண முடியும்னா ஏறி சுத்தம் பண்ணு. இந்த மாதிரி உழறதுதான் உன் வேலைன்னு ஏறாத தயவு செஞ்சு. வேற யாராவது ஏறி தொடப்பாவ. அது மேல ஏறுறேன், இது மேல ஏறுறேன், இது மேல ஏறிக்கிட்டா இருப்பியா நீ? ஏற்கனவே உன்னால எனக்கு இங்க நல்ல பேர் இருக்கு. அதுவும் நான் வர்ற நேரமா பார்த்துதான் உழுவா.
பிறகு உழுந்தா போறான்னு விடவா முடியும்? நீ உழுவ, நான் தாங்கி பிடிப்பேன். ஊர்ல இருக்கிறவ எல்லாம் ஒரு கதை கட்டுவாங்க. எல்லாம் எனக்கு தேவையா இது? ஹேய், இந்தாரு, நான் இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது. மீறி வந்தா பிறகு நீ என்ன மனுஷனாவே பார்க்க மாட்டேன் சொல்லிவிட்டேன். எப்போ பாரு இதே வேலை. இங்க பாரு, சுத்தம் பண்ண தெரிஞ்சா சுத்தம் பண்ணு, தெரியாதுன்னா கம்முன்னு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாரு. இனிமேட்டுக்கு ஸ்டூல் மேல ஏறின அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எனக்கு மட்டும் ஏன் எல்லாமே இப்படி நடக்குது? நான் எதையும் வேணுக்கிட்டே பண்ணலை, ஆனாலும் ஏன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு? என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கவனமாக தான் வேலை பார்க்கணுன்னு நினைக்கேன். அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு. கடவுளே, நான் இங்கே வேலை பார்க்குற வரைக்கும் கதிரையாக்கு என்னால் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. மாமாவை கட்டிக்கிட்டு போயிட்டோன்னா என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த கெட்ட பேரும் வராதுன்னு பார்த்தா அங்கேயும் ஒரு பிரச்சனையாக இருக்கு. என்னதான் பண்ணுறதோ தெரியல. ஏய், இங்கதான் இருக்கியா? செங்கடிய மோதிரம் திருடி எங்க வச்சிருக்கா?